ஹாய் குட் மார்னிங், காலை வணக்கங்க. தக்காளி தோசை தாங்க செய்ய போகிறேன். இங்கே இருங்க, மாவு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக புளிச்சிருக்கணும் மாவு. அதுக்கு பாருங்க, ஒரு தக்காளி, 2 வரமிளகாய், சீரகம், இஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. மிக்சியில் அரைச்சிக்கலாம், இல்லை ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. போட்டு வச்சாச்சுங்க. தக்காளி, சீரகம், மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டுட்டாச்சு. மிக்சியில் அரைச்சிட்டு பார்க்கலாங்க. அரைச்சாச்சுங்க. அந்த மாவில் ஊற்றிக்கலாங்க. கலக்கிக்கலாங்க. தோசை ஊற்றிக்கலாங்க. இஞ்சியும் சீரகம் போட்டதுனால மணமாக இருக்குது. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து தட்டில் வச்சுக்கலாங்க. தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. இது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனையாகவும் சாப்பிட்டுக்கலாம். சீரகம்லாம் போட்டால். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்